சிதம்பரத்தின் நம்பர் 1 டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசிக்கு தேவையான திருக்குறளில் அன்புடைமை லெசன் பார்க்க போகிறோம். யாராவது முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்புடைமை, அன்பு கூட்டல் உடைமை நம்ம இதை பிரிக்கலாம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் திரும். அன்பு இருக்கு இல்லையா, அதை அடைச்சி வைக்கிறதுக்கு ஏதாச்சும் தாழ்பாடு இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஆனால் அன்புடையவரின் கண்ணீர் இருக்கு இல்லையா, அதுவும் பலர் அறிய வெளிப்படுத்தி விடும் அப்படின்றாங்க. என்ன தான் நீங்கள் அன்பாக இருந்தாலும் அதை அடைச்சி வைக்க முடியாது அப்படின்றத நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். அடுத்தது, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் அப்படின்னா அன்பு இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லாதவங்க எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லி உரிமையாக கொண்டாடுவாங்க. ஆனால் அன்புடையவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய உடம்பை கூட பிறருக்கு தான், எல்லாருக்கும் உழைப்பேன், எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்தது, அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயந்த தொடர்பு. என்போடு அப்படின்றது எலும்போடு என்பதன் இடைக்குறை. அருமையான உயிருக்கு உடம்போடு பொருந்தி இருக்கிற உறவு அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? உயிருக்கு எலும்போடு என்ன தொடர்போ அதே மாதிரி அன்போடு இயந்த வாழ்க்கையும் அப்படின்றாரு. அடுத்தது, அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பெனும் நாடா சிறப்பு. அன்பு பிறரிடம் விருப்பமுடையவராக வாழும் தன்மையை தரும், எல்லார் மேலேயும் விருப்பம் கொண்டிருக்கும். அடுத்தது, அஃது எல்லாரிடத்திலும் நட்பு என்று சொல்லப்படும் அளவற்ற சிறப்பை தரும். நீங்கள் அன்போடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நட்புகள் கிடைக்கும், அது நிறைய இடத்துல உங்களுக்கு உதவும் அப்படின்றாங்க. அடுத்தது, அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு. உலகத்தில் இன்பம் முற்று வாழ்கின்றவர் அடையும் சிறப்பு அன்பு உடையவராகி பொருந்து வாழும் வாழ்க்கையின் பயன். சரிங்களா? நீங்கள் இன்பத்தோடு வாழ்கிறீங்க அப்படின்னா அன்போடு பொருந்தி வாழ்ந்தால் தான் உங்களுக்கு அது கிடைக்கும். அதுக்கு அடுத்தது, அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அகுதே துணை. விவரம் தெரியாதவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அறத்தோடு வாழ்கிறதுக்கு மட்டும்தான் அன்பு துணையாகும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆராய்ந்து பார்த்தா வீரத்துக்கு கூட அதுதான் துணையாக இருக்கும். சரிங்களா? மரம் அப்படின்னா வீரம் அப்படின்னு அர்த்தம். என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். அருமையான ஒரு குறள். எலும்பு இல்லாத உடம்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உடம்பை கொண்ட ஒரு புழு வெயிலில் காய்ந்து வருந்தும். அதே மாதிரி அன்பே இல்லாத உயிரை அறம் வருத்தும் அப்படின்றாங்க. எலும்பு இல்லைன்னா அந்த புழு வெயிலில் எந்த அளவுக்கு கஷ்டப்படுமோ அதே மாதிரி இந்த அன்பு இல்லாத உயிர்கள் கஷ்டப்படும். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை மண்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று. அன்பகத்தில், அதாவது அகத்தில் அன்பு இல்லாமல், சரியா? அன்பு அகத்தில் இல்லாமல், அகம்னா உள்ள, அன்பு உள்ள இல்லாமல் ஒரு உயிர் இழுக்குது அப்படின்னா வளமற்ற பாலை நிலத்தில் பட்ட மரம் தளித்தது மாதிரி அப்படின்றாங்க. எவ்வளோ அருமையாக எழுதியிருக்காங்க பாருங்களேன். பாலை நிலத்தில் மரமே வளராது, அதில் பட்டு போன ஒரு மரம் மறுபடியும் தளிர்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அகத்தில் அன்பு இல்லாமல் ஒரு உயிர் இருந்துச்சுன்னா அப்படி தான் இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்தது பாருங்களேன், புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை. யாக்கைனா உடம்பு. அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. உடம்பின் அகத்து உறுப்பாகிய அன்பு இல்லாதவருக்கு உடம்பின் புறத்து உறுப்புகள் எல்லாம் என்ன பயன் செய்யும்? அருமையான குறள் இல்லை. என்னென்னா, மனசில் அன்பு இல்லாத ஒருத்தவங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் என்ன பயன் செய்யும்? சூப்பராக இருக்கு பாருங்கள். கேள்விக்குறியோட இந்த கேள்வியை முடிச்சிருக்காரு திருவள்ளுவர். ஆனாலும் ரொம்ப அருமையான கேள்வியாக முன் வச்சுருக்காரு. சரிங்களா? உனக்கு மனசில் அன்பு இல்லைன்னா உன் உடம்பு கை காலெலாம் எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. அடுத்து பாருங்களேன், அன்பின் வழியது உயர்நிலை அஃதிலாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு. அட்டகாசமான ஒரு குறள், இதுவும் முக்கியமான குறள் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அன்பின் வழியில் இயங்கும் உடம்பே உயிர் நின்ற உடம்பாகும். அன்பு இல்லாதவருக்கு உள்ள உடம்பு எலும்பை தோல் மீது போர்த்த வெற்றுடம்பே. உனக்கு உயிர் இருக்குன்னா அதில் அன்பு இருக்கணும். அதாவது வெறும் எலும்பு இருக்கக்கூடிய உடம்புல தோலை போற்றி வச்சுருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நீ அன்பு இல்லாத இருப்ப அப்படின்னு. இந்த என்பு அப்படின்றது எலும்பின் இடைக்குறை, ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ இந்த பாடல்களை இசையோட கேட்போம்.
அன்புடைமை அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் ஆர்வலர் புங்கநீர் பூசல் தரும் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு அன்புத்துணும் ஆர்வம் உடைமை அதுனும் அன்பென்னும் நாடா சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றால் எய்தும் சிறப்பு அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பாக்கண் வற்றல் மரங்களில் தற்று பொறுத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அங்கு துருப்பு அன்பில் அவர்க்கு அன்பின் வழியது உயிர்நிலை அத்திலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். யாராச்சும் முறை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.